உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட வீட்ல டின்னர் குக் பண்ண போறேன். அதான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸ்டிர் ஃப்ரை நூடுல்ஸ். ஸோ டக்குன்னு அவசரமா இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நம்ம என்ன குக் பண்ணலாம்னா டின்னர் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம எதாவது பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஓக் அதில் நம்ம நல்லா எல்லாத்தையும் ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ்னே ஒன்றா வருது. இதில் பாக் சாய் நான் ஏற்கனவே என்னோட க்ராசரியில் கூட காட்டுறேன். இந்த மாதிரி பெரிய பாக் சாய் வரும், இல்லைனா பேபி பாக் சாய் அது இருக்கும். அப்புறம் ப்ராக்கலி, அதுக்கப்புறமா சுகர் ஸ்னாப்ஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி அது இருக்கும், பீஸ் மாதிரி மெலிசாக இருக்கும். அது கூட நல்லா ரெட் சில்லிஸ் இருக்கும். இல்லைன்னா நம்ம க்ரீன் சில்லிஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வேணுன்னா. பேபி கார்ன், இந்த மாதிரியான மிக்சர் வெஜிடபிள்ஸும் டக்குன்னு வாங்கிக்கலாம். கூட எக்ஸ்ட்ராவாக நம்மளை மஷ்ரூம் நல்லா இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போடலாம். அது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் போட போகிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ணி நல்லா அதே நம்ம சாப்பிட்லாம். வேறு ஏதாவது ரைஸ் சாப்பிடும் போது கூட நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதே மெயின் டிஷ்ஷாக ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ரைஸ் நூடுல்ஸ், அப்படி இல்லைன்னா வீட் நூடுல்ஸ், அது மாதிரி ஏதாவது நூடுல்ஸ் நம்ம வீட்டிலே பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி நூடுல்ஸும் விற்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா சோயா சாஸும் ஜிஞ்சர் போட்டு வச்சுருக்காங்க, சோயா அண்ட் ஜிஞ்சர் நூடுல்ஸ்னு. ஸோ அதான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஸோ குயிக்காக டக்குன்னு எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம டின்னர் பண்ணோம். ஆனால் ஒன்றா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட ஃப்ளேவருக்கு சில்லி சாஸ், நம்ம நல்லா காரமாக சாப்பிட்டது நல்லாயிருக்கும். அதனால் சில்லி சாஸ் நிறைய அப்ராடில் இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்ரீராச்சா சாஸ் இது கிடைக்கும். ஸோ அது பண்ணலாம். இல்லை மேகி சில்லி சாஸ் அது மாதிரி எதுனா போடலாம். சோயா சாஸ் அதுவும் போட்டுக்கலாம். கூட நல்லா கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா ஒரு ஆலிவ் ஆயிலில் போட்டு நல்லா நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ணோன்னா ஒரு 10 மினிட்ஸில் நல்லா டின்னர் ரெடி ஆகிடும். கூட சாஸ் வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஆப்ஷனல். நம்ம இப்போ எப்படி அதை ஃப்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கொஞ்சம் ஸ்டிர் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஆலிவ் ஆயில் நல்லா ஊற்றிக்கலாம். அது கூட ப்ராக்கோலி, இது என்னென்னா கொஞ்சம் எங்காக இருக்கும். ப்ராக்கோலி ஃப்ளோரட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃபுல் ப்ராக்கோலி வாங்கி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அதை ஃப்ரை பண்ணுவோம். அதெல்லாம் ஃப்ரை ஆகிற நேரத்துலேயே நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அதான் ரொம்ப காயெல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம். பேபி கார்னும் நம்ம ஒரு 3ஆக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். பாக் சாய் பிரிச்சுக்கலாம் இப்படி லீவ்ஸாக. அதையும் ஒரு கட் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மற்ற காயெல்லாம் போடலாம் உள்ள. ஸோ ஒரு காயாக நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பாக் சாயும் போட போகிறேன். இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த சில்லிஸ் என்ன பண்ணலான்னா நல்லா மெலிஸாக, உங்களுக்கு ரொம்ப காரம் வேணாம்னா நீங்கள் அதை டீசீட் பண்ணி சீட்ஸ்லாம் எடுத்துடலாம். நீங்கள் இல்லைன்னா அப்படியே சீடோடய போடலாம். நம்ம அப்போ தான் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். இந்த மாதிரி சில்லிஸில் அவ்வளோ காரம் இருக்காது. எனவே அதனால் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் காய் எல்லாமே நல்லா வதங்கிடும். அதனால் பார்க்க தான் முதல்ல நிறையா இருக்கும். கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். நம்மளோட மஷ்ரூம் கடைசியில் போடலாம். ஏன்னா மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ கடைசியில் போட போகிறேன். மிளகாய் போடலாம். நல்லா அப்படி டாஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை ஆகிடுது. ரொம்ப இது மாதிரி ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸ்டிர் ஃப்ரையில் என்னென்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த கலர்லாம் அப்படியே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப வதங்கிடக்கூடாது. உப்பு கம்மியாக போடுங்க. ஸோ கொஞ்சம் சோயா சாஸ் போடலாம். இப்போது நான் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன். வெறும் கலர் தான் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே டேஸ்ட் ஒன்று தான். லைட் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ். ஸோ கொஞ்சம் கலர் கொடுக்கும். சில்லி சாஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது மெயினாக பசங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக காரம் போடலாம். காரம் நிறைய போட்டால் சாப்பிட மாட்டாங்க.
நல்லா ஃப்ரை ஆகுது. இந்த டைமில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் மேல் பகுதியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுடலாம். கடைசியில் கொஞ்சோண்டு வச்சுக்கலாம். அதுவும் ஃப்ரை ஆகட்டும். இப்போல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து மஷ்ரூமும் போட்டுக்க போகிறேன். எல்லாமே என்னென்னா வந்து கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வதங்கிட்டு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பச்சையாக க்ரன்ச்சியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதுவே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுவே நம்ம வந்து அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் நல்லா. பட் இது கூட வந்து நான் இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறேன். மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கணும், அதுலேயே அது வதங்கும் போது நல்லா வேகும். ஸோ கொஞ்சம் நல்லா ஹையில் தீயில் வச்சு நல்லா இதை வந்து கொஞ்சம் வதக்குங்க. இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சோயா சாஸ், அந்த சில்லி சாஸ், அதில் வந்து தண்ணியே கொஞ்சம் இருக்குது. அதுலேயே இந்த மஷ்ரூம் நல்லா வெந்துடும். ஸோ நல்லா ஹை தீயில் வச்சு நம்ம வதக்குனாவே போதும். தண்ணி நல்லா உறிஞ்சிடும். எப்பவுமே நிறைய வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும். அதனால் இந்த மாதிரி ஸ்டிர் ஃப்ரைலாம் பண்ணும்போது நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்றோம். அதனால் அது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங் மீலாக இருக்கும். நிறைய ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிறத விட அது ஒரு நாளைக்கு வந்து நம்ம சேஞ்சுக்கு ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இப்போ நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு, அதிலே குக் ஆகிருக்கும். இப்போ வந்து நான் நூடுல்ஸ் போட போகிறேன். நூடுல்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ரெடிமேடாக வாங்கின நூடுல்ஸே போட போகிறேன். நீங்கள் வந்து பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் நூடுல்ஸை நார்மலாக ரொம்ப ஈஸி நிறைய காட்டியிருப்பேன் நான் ஏற்கனவே. நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி போட்டு அதில் நூடுல்ஸ் போட்டு ஒரு குழாண்டரில் வதக்கி எடுத்துட்டா, நல்லா வடிகட்டி எடுத்துட்டா நம்மளோட நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அதையும் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்க அந்த லிக்விட்லாம் வந்து அந்த நூடுல்ஸை நல்லா உறிஞ்சி எடுத்துரும். ஸோ அதை போட போகிறேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம வச்சுக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் போட்டுடலாம். ஸோ ஒன்றா சேர்த்து நல்லா சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். பெரியவங்க சாப்பிட்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நம்ம என்ன கடைசியில். ஸோ நல்லா சுட சுட நல்ல ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ், ஸ்டிர் ஃப்ரை நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். நான் ஆறதுக்குள்ளே சீக்கிரமாக சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்துட்டு இதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.